ورحمة الله وبركاته. தமிழ் என்னுயிர் செம்மொழி இது எம்மொழி சிறப்பு கொன்ற சேர்மொழி முச்சங்கம் பலத்திட முதுமொழி எக்காலமும் மலியான நன்மொழியான எனது அன்னை தமிழை புகழ்கின்றேன். எனது பெயர் ஹசீனா பேகம். தமிழுக்கும் அமுதென்ற பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கும் நிலவென்ற பேர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கும் மனமென்ற பேர் என்ற தமிழை அமிழ்தமாகவும் உயிராகவும் பாடியிருக்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். நான் இப்பொழுது தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற தலைப்பில் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி. இது நம் தமிழினத்தில் தமிழ் மொழியின் வரலாற்றை பற்றி பதிவு செய்திட்ட வைரவன். அவ்வகையில் உலகின் முதல் மொழி என்று தமிழ் மொழி போற்றப்படுகின்றது. காலவெளியை கடக்க முடியாமல் எத்தனையோ மொழிகள் அழிந்துவிட்டன. இவற்றுள் இன்று வரை உயிர்ப்புடன் இளமையோடு திகழ்வது நம் தாய்மொழியாகும். பல மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரிந்த மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழின் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும் என்கிறார். இதிலிருந்து நம் தாய்மொழியின் சிறப்பினையை நாம் அறிய இயலும். இலக்கியம் எனும் சஞ்சீவியால் தான் தமிழ் மொழி இன்றளவும் சிறுஜீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தொல்காப்பியம், அகத்தியம், நன்னூல் போன்ற பல இலக்கண நூல்கள் தமிழை அழியாமல் காத்து வருகின்றன. திருக்குறள் எனும் உலக பொதுமறை திருவள்ளுவரால் இயற்றப்பட்டு பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமையுடையது. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்றார் பாரதி. எங்கிருந்தோ எங்கே வந்து தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று அடையாளப்படுத்திக் கொண்டார் ஜி.யு. போப். திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் தந்தவர் காட்டூவல். சதுரகராதி தந்திட்ட வீரமா முனிவர் ஆகியோர் இங்கு தமிழ் மனம் பறித்தனர். படிப்பவர்களை தன் பக்கம் விழுக்கும் வசியம் நம் தமிழுக்கு உண்டு. நாம் உலகின் உன்னதமான மொழியில் பிறந்திருக்கிறோம் என்பதை இதிலிருந்து அறிய முடிகிறது. தமிழ் மொழி என்பது தமிழர்களின் அடையாளம் என்பதை உணர்ந்து அதனை நம் உயிருக்கு நிகராக பாதுகாப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு கொள்கின்றேன். வாழ்க தமிழ், வளர்க செந்தமிழ். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.